முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் பெயரை பயன்படுத்தி மணல் குவாரி எடுத்து தருவதாக கூறி 6 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கிரஷர் தொழிற்சாலை நடத்தி வருபவர் சரவணன் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் ஃபேஸ்புக்கில் சரவணனுக்கு மதுரையைச் சேர்ந்த சங்ககிரி அறிமுகமாகி இருக்கிறார். சங்கரி தனக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நல்ல பழக்கம் என்றும் தான் என்ன சொன்னாலும் செய்வார் என கூறியிருக்கிறார். இதனை நம்பிய சரவணன் திண்டிவனத்தில் மணல் குவாரி அமைக்க உதவ கோரி சங்கரியிடம் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதன்பின் பல முறை சங்கரியை தொடர்பு கொள்ள முயன்றும் அவர் போனை எடுக்காததால் சங்கரியின் தோழி பிருந்தா என்பவரை தொடர்பு கொண்டு பேசி வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சரவணனிடம் பேசிய சங்கரி தனது தோழி பிருந்தா கொலை செய்யப்பட்டதாகவும் அதில் சரவணனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி மிரட்டியிருக்கிறார். மேலும் சரவணனை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தான் காப்பாற்ற முடியும் என சங்கரி கூறியிருக்கிறார். இதனால் பயந்து போன சரவணன் சங்கரிக்கு 6 கோடியே 80 லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார். மீண்டும் சங்கரி மிரட்டியதால் அதிர்ச்சி அடைந்த சரவணன் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சங்கரி, அதிமுக கவுன்சிலர் மாயத்தேவன் உட்பட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பயர்நத்தம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள பால் கடைக்கு செல்லும் பெண்கள், குழந்தைகளை மது குடிக்க வருபவர்கள் தரக்குறைவாக பேசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 1 மாதத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பொது மக்களை ஏமாற்றாதே, சாராய கடையை மூடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டு ஏழை வயிற்றில் அடிப்பது நியாயமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.